அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் வந்து பொங்கலும் சாம்பாரும் செஞ்சுருக்கேங்க. அதை பற்றி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். முதல்ல சாம்பார் செஞ்சிடலாம். பருப்பை வந்து துவரம் பருப்பு 1 கப்பு ஊற வச்சுருக்கேங்க. ஒரு அரை மணி நேரமாக ஊற வச்சுருந்தேன். அதை சேர்த்துக்கிறேன். இப்போ பருப்பு நல்ல அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கணுங்க. அது ரொம்ப தண்ணி சேர்க்கக்கூடாது, பொங்கி வலியும். அப்புறம் குக்கர்லேருந்து கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கிறேன். ஒரு 4 விசில் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். நாலு விசில் வந்த பிறகு நான் காமிக்கிறேன். பாருங்கள், 4 விசில் வந்துருச்சு. கரெக்டாக வந்துருக்கு பாருங்கள். அப்படியே மேஷ் பண்ணிட்டுக்கலாம் பருப்பை. இப்போ காயெல்லாம் வேகிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், தக்காளி 2, கத்திரிக்காய் 2, அவரைக்காய் 4, பச்சை மிளகா 1 எல்லாம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன். முருங்கைக்காய் தான் முருங்கைக்காய் போட்டுக்கலாம். ஏதாச்சும் ஒரு காய் போட்டுணும், ரொம்ப போடக்கூடாது சாம்பாருக்கு. இப்போ தேவையான மசாலா போட்டுக்கலாம். மிளகாத்தூள் 1.5 ஸ்பூன் போடுறேன். மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் போடுறேன். ஜீரகத்தூள் 1 ஸ்பூன் போடுறேன். உப்பு தேவையான போட்டுக்கிறேன். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரே ஒரு விசில் வச்சா போதுங்க. இப்போ காய் வேகிறதுக்கு ஒரு விசில் போதும். ஒரு விசில் வச்சுட்டேங்க. காயெல்லாம் நல்லா வந்துருச்சு. இப்போ தாளிக்க போகிறேன். 2 ஸ்பூன் நெய் போடுறேன். கடுகு உளுத்தம் பருப்பு 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். கடுகு நல்லா பொரியணும். ஜீரகம், முழு ஜீரகம் 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். கருவேப்பிலை ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயம் 10 வெங்காயங்க, அதை 2ஆக கட் பண்ணி அதை சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயம் தாங்க போடணும் சாம்பாருக்கு, அதுதான் டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சமாக நான் மிளகாத்தூள் இப்போ சேர்த்துக்கிறேன். கலராக இருக்கும் கொஞ்சம். தாளிப்பு வந்து நம்ம மிளகாத்தூள் சேர்த்தா கொஞ்சம் கலராக இருக்கும். பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதாங்க. நம்ம வந்து குக்கரில் தயாராக வேக வச்சுருக்கிற பருப்பையும் காய்கறிலாம் இதில் சேர்த்துக்கிட்டுருவோம். அவ்வளோதாங்க, சூப்பர் ரெடி ஆகிடுச்சு நமக்கு சாம்பார். ரெண்டு துணி தேங்காய் திருவி வச்சுருக்கேங்க, அதை லாஸ்ட்டில் சேர்த்துக்கலாம். சூப்பரான சாம்பார் ரெடி ஆகிடுச்சுங்க. அடுத்தது வந்து நான் பொங்கல் செய்கிறத காமிக்கிறேன். பொங்கலுக்கு பாருங்கள், மெஷரிங் கப்பில் 3/4 கப்பு வந்து நான் வந்து பச்சரிசி சேர்த்துருக்கேன். 1/2 கப்பு வந்து நான் வந்து பாசிப்பருப்பு சேர்த்துருக்கேன். ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி விட்டு நம்ம தண்ணியில் 3 தண்ணி அலசி ஊற்றிட்டு நல்லா தண்ணி ஊற வச்சுக்கிறேன். ஒரு 10 நிமிஷம் ஊறணுங்க. நல்லா 10 நிமிஷம் ஊறிடுச்சு. இப்போ குக்கரில் வேக வச்சுக்கிறேன். மெஷரிங் கப்பில் 3 கப்பு நான் தண்ணி சேர்த்துக்கிறேங்க.
இது கரெக்டான அளவாக இருக்குங்க. இன்னும் கொழப்பாக உங்களுக்கு வேணும்னா இன்னொரு 1/2 கப்பு சேர்த்துக்கோங்க. 3 1/2 கப்பு வச்சுக்கோங்க. நான் 3 கப்பு வச்சுருக்கேன், கரெக்டாக எனக்கு வந்துச்சு. ஒரு அரிசியை பொறுத்தது இருக்குங்க. உப்பு தேவைக்கிறதுக்கு போட்டுக்கிறேன். 1 ஸ்பூன் நெய் போட்டுக்கிறேன். அப்போ தான் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும் பொங்கல். இப்போ இதுக்கு வந்து நான் 4 விசில் வைக்க போகிறேங்க. 4 விசில் வச்சு கரெக்டாக வந்துருச்சு எனக்கு. பாருங்கள், ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. இப்போ பொங்கல் தாளிப்பு செஞ்சிடலாம். சின்ன தாளிப்பு கண்டியில் ஆயில் ஊற்றிருக்கேன். நெய்யை 2 ஸ்பூன் போடுறேன். இப்போ கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொஞ்சிருச்சு. கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இஞ்சி சின்ன துண்டு இடித்து வச்சுருக்கேங்க, அதை சேர்த்துக்கிறேன். முந்திரி வந்து 10 முந்திரி வச்சுருக்கேன், அதை 2ஆக உடச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். முழு மிளகு கொஞ்சம் சேர்த்துருக்கேன். முழு ஜீரகம் 1/4 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். வெங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். முந்திரி லைட்டாக ப்ரௌன் கலர் ஆன பிறகு நம்ம வந்து பொங்கலில் சேர்த்துக்கிட்டலாம். முந்திரி நல்லா வறுத்துருச்சு. இப்போ வந்து பொங்கலை சேர்த்துக்கிட்டுறேன். ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பொங்கலும் டேஸ்ட்டாக இருக்கும், சாம்பாரும் டேஸ்ட்டாக இருக்கும். பொங்கல்தான் இப்படி தாங்க இருக்கணும். சில பேர் கொழப்பாக சாப்பிடுவாங்க, அது வந்து கஞ்சி டேஸ்ட்டுக்கு போயிடும். இதுதான் சரியான பக்குவம். இப்போ பசு நெய் வந்து 2 ஸ்பூன் போடுறேன். பசு நெய் சேர்த்துக்கோங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா மணமாக இருக்குங்க பசு நெய் சேர்த்தாக்க. அவ்வளோதாங்க, நம்ம செஞ்ச சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. பொங்கலும் ரெடியாக இருக்குங்க. எவ்வளோ சூப்பராக வந்துருக்கு பாருங்கள். நம்ம செஞ்ச சாம்பார் ரெடியாக இருக்குது. நான் போகிற வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.